மும்மூர்த்திகளில் சிவனையும் விஷ்ணுவையும் காட்டியும் பிரம்மதேவனுக்கு கோவில்கள் பூமியில் ரொம்பவே அரிதாக தான் இருக்குது. பிரம்மதேவனுக்கு ஏன் கோவில்கள் இல்லை? தவறு செஞ்சா கடவுளாகவே இருந்தாலும் தண்டனை உண்டுங்கிறது இந்த பதிவு. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில யார் பெரியவன்னு போட்டி ஏற்பட சிவனுடைய ஆரம்ப பகுதியை பார்க்க பிரம்மதேவன் அன்னப்பறவை வடிவில் சொர்க்கத்துக்கும், சிவனுடைய முற்று பெறும் பகுதியை பார்க்க மகாவிஷ்ணு வராக அவதாரத்தில் பாதாள உலகம் வரைக்கும் போகிறாங்க. மகாவிஷ்ணு சிவனுடைய முடிவு பகுதியை பார்க்க முடியாமல் திரும்பி வந்தவர் சிவனே பெரியவர்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் பிரம்மதேவன் மேலே போகும்போது சிவனுடைய தலைமுடியில் இருக்கிற கேதகை மலரை பார்க்குறாரு. பிரம்மா சிவலிங்கத்தோடைய ஆரம்ப பகுதியை பார்த்ததா கேதகை மலரை பொய் சொல்றாரு. கேதகை மலரும் இந்த பொய்யை சிவபெருமான் கிட்ட சொல்ல, இதனால கோவப்பட்ட சிவன் உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள்னு சொல்லி பிரம்மதேவனை சாபமிடுறாரு. கேதகை மலர் கிட்ட எந்த சடங்கு சம்பிரதாயத்திலும் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள்னு சாபமிடுறாரு. இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.